இருக்கிற 2 லைட் வச்சு தான் இந்த வீடியோ எடுக்க போகிறேன். எங்கேயாச்சும் கருப்பா இருட்டா தெரிஞ்சா தோழர்கள் தோழிகள் இதை ஏற்றுக்கொண்டு பார்க்க வேண்டும் என்று தாய்மொழியன் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன வயசுல வந்து இவ்வளோ குட்டி பையனா இருக்கிறப்ப எங்க அம்மா வந்து ஆயா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆயா வீடு மீன்ஸ் பாட்டி வீடு. நான் வந்து ஆயா தான் சொல்லுவேன். போபாயா அந்த ஆயா பேர். அவங்க போபாயன் ஏன் பேர் வச்சுலாம் கேட்கக்கூடாது, அது தனி வீடியோவை சொல்றேன். நாங்கள் ஆரணிலேருந்து வேலூர் பஸ் போனோம். வேலூர்லேருந்து குடியாத்தம் பஸ் போனோம். இந்த ஆரணி டு வேலூர் பார்த்தீங்களா, செம்ம வைப்பான ஒரு ரோடு. சிட்டி, கிராமம், மிகப்பெரிய நகரம், இது மூணுத்தையும் உள்ளடங்கின ஒரு ரோடு தான் அந்த ஆரணி டு வேலூர் ரோடு. ரீசெண்டாக ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டை நான் பஸ் ஏற்ற போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு ஒன்று ஓடி இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்டதுமே பண்ணுறேன், நான் நானா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நானா இல்லை. நான் ஒரு மனுஷனா ஃபீல் பண்ணல. என் உடம்புல வந்து ஏதோ ஒன்று சம்திங் குறையுது. ஆண்மை குறையான்னு கேட்கக்கூடாது, சம்திங் ஏதோ ஒன்று குறையுது. நான் டாக்டரை செக் பண்ணேன், அதெல்லாம் குறையல, கரெக்டாக இருக்கு, எல்லாமே கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் நான் ரிமெம்பர் பண்ண போறேன். இந்த வீடியோக்கு ஃபுல்லா கிளைம் இருக்கும். இந்த வீடியோ உங்களால் ஆஃப்லைன்ல போட முடியாது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுன்னா, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு சில பாட்டெலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நான் கேட்ட அற்புதமான பாட்டெலாம் நான் இங்கே போட்டு நான் வைப் ஆக போகிறேன். அந்த மேலே இருக்கும் அந்த கர்த்தரைகள் பரிசுத்தமாக தேவங்க மாற்ற போகிறார். ஆண்டவர்னு கிடையாது, பெருமாளா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், எல்லாருமே நான் மேலே இந்த ஆஸ்வதித்து என்னை முழு மனிதனாக மாற்ற போகிறார்கள். எல்லாரும் ஹெட்ஃபோன் அடிங்க, எல்லாரும் காலில் ஹெட்ஃபோன் அடிங்க. ஹெட்ஃபோன் அடிச்சு பரிசுத்தமாக போறீங்க. இந்த வீடியோவில் எல்லாருமே கடந்த காலத்துக்கு போக போகிறோம். உங்களுக்கும் பிடிச்ச ரூட்னு ஒன்று இருக்கும். அது உங்க ஆள் கூட கடலை போட்ட ரூட்டா இருக்கலாம், வாய்ப்பே இல்லை. உங்க அப்பா அம்மா கூட பாட்டி வீட்டுக்கு போன ரூட்டா இருக்கலாம். ரெண்டுத்துல தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அந்த ரூட்டை மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஸ் உள்ள ஏறுறீங்க, சீட்ல உட்காந்துட்டீங்க, ஓகேவா? கண்டக்டர் பாட்டு பாடுறாரு, வண்டி மூவ் ஆகுது, பஸ் ஸ்டாண்ட் விட்டு பஸ் வெளியே வருது. அந்நேரத்துக்கு நம்ம காலில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டுவோம். ஸ்டார்டிங்ல வந்து இப்படிதான் ஒரு மாதிரி, என்னடா அந்த காலத்து பாட்டாகிட்ட எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யதார்த்தமா காலில் வச்சுக்குவோம். எல்லாம் யாரும் பூமர் கேட்குற பாட்டுறான்ட்டு. பட் இதுக்கப்புறம் இல்லை சவுண்டு இது கிடையாது டியூனு. இது டியூனே கிடையாது. சவுண்ட் இது கொஞ்சம் கண்டக்டரே சவுண்டு இன்னும் கொஞ்சம் நான் அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பாட்டுன்னு. சீட்ல சூடு உட்கார மாட்டுது. உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு யார் ஹெட்ஃபோனு, என்னடா இந்த காலத்தில் ஹெட்ஃபோன் அடிச்சு ஸ்பீக்கரை போட்டு இந்த பாட்டு கேளுடா. யார் மியூசிக் டைரக்டர்? இளையராஜாவா? டிஸ்கிரிப்ஷன் பாரியா, எனக்கு தெரியல, யாருன்னே தெரியல. கண்டக்டர்னா ஒரு யார் தம்மு திம்மு அந்த சவுண்டு காதுல தேன் பாயுதுங்க. தேன் அந்த தேன் இல்லை, இந்த வேற தேன். இந்த டீனை விட்டுருங்க, டியூனை சுத்தமாக மொக்கை தான். இப்போ இதுக்கப்புறம் டியூன் ஒன்று வரும், நம்ம மொக்கை நினைப்போம். கடவுளே அவன் மேல கூட்டு போயிடு. ஐயோ லிரிக்ஸை விட்டுரு. இப்போ ஒரு பிஜிஎம் டியூன் வரும், சைலண்டா அப்படி நிற்கும், அப்படியே டியூன் கீழே இறங்கும். இந்த பாட்டை ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்கடா. என்னடா டூக்க கேட்டு பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டை பேஸ் கேளுங்கடா. என்னமா மிக்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பஸ்ஸில் அப்போ அந்த பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பஸ்ஸில் போய் 1.5 வருஷம் ஆகுது. இப்போ நான் பஸ்ஸில் போனால் அந்த பாட்டு ஓடுமா தெரியல. வாய்ப்பே இல்லை. லாங்கார் நடக்கணும் லாங்கார் நடக்கலாம் பார்த்தா முடிதான் கொட்டுது. மொட்டை அடிச்சிடாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவசரப்பட்டு ஹெட்ஃபோனை தூக்கி அடிச்சுட்டு இருப்போம் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப. நடுவில் நிறைய மொக்க பாட்டுலாம் வரும். கேட்கறப்ப நமக்கே வந்து அவசரப்பட்டு ஹெட்ஃபோனை தூக்கி பேக்கில் வச்சுட்டோமோன்ற மாதிரி தோணும். அப்படி போயிட்டு இருக்கும் போதே கண்டக்டர் அங்கிள் அடுத்த பாட்டு ஒன்று போடுவார். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா சூப்பரான அர்த்தமாக இருக்கும்.
வை பேசணும். சொர்க்கம் மெதுவா இதெல்லாம் ரியாக்ஷனே கொடுக்க போறது கிடையாது. அந்த பாட்டை கேளுங்க. அவ்வளோதான். பஸ்ஸில் இருக்க டிஷர்ட் காட்டணும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பாட்டை ஒத்து கேட்டீங்கன்னா நல்லா பாட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிளேலிஸ்ட் மாறிடும். பிளேலிஸ்ட் மாறினதுமே நம்ம மைண்டு அப்படியே அது எங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னே தெரியாது. இப்படி இருக்கும் நம்ம இங்கிருந்து அப்படியே கேரக்டர் கீழே இறங்கணும். பக்கத்துல யாருமே இருப்பாங்க, பக்கத்துல அம்மா இருப்பாங்க, சம்டைம்ஸ் யாருமே தெரியாது ஆன்டி இருக்கும். நம்ம அப்படியே அதான் சாப்பிட்டுன்னு கண்ணை மூடி இப்பயும் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்கான். பொண்ணுங்க விட்டு பார்க்க கூடாது, பொண்ணுங்களை உரசக்கூடாது, பொண்ணுங்க பக்கத்துல நிற்க கூடாது. கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் பர்சன் தனியா விட்டுலாம்ல. ஒரு மீம் ஒன்று இருக்கு, நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பஸ்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு நிப்பாங்க. பிரேக் போட்ட உடனே அந்த பையன் வந்து பொண்ணு மேல சாஞ்சிடும். அந்த பொண்ணு பட்டுன்னு கணத்துல அடைஞ்சிரும். உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பான். முன்னாடி அதே மாதிரி பஸ் போயிட்டே இருக்கும். உடனே டிரைவர் அந்த பிரேக் போட்டு வர அந்த பொண்ணு வந்து பிரேக் போட்டுதான் அந்த பொண்ணு வந்து பையன் மேல சாஞ்சிரும். தலையை சும்மா இருக்க மாட்டான், வீட்டுல போய் கணத்துல வைப்பான். ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு அந்த சட்டம் பார்த்த உடனே. ஸோ கவர்மெண்டோட சட்டம் நல்ல சட்டம், அதை நான் குறைன்னு சொல்லலை. ஆம்பளைங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சாதகமா ஒன்று சொல்லுங்கடா. எல்லா பசங்களுமே நீங்க தீவிராத மாதிரி பார்த்தா எனக்கு புரியல. பஸ்ல போறவன் என்ன பண்ணுவான் எனக்கு புரியல. அழிஞ்சு போகணும்னு இருக்குது. போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. செம்ம பாண்டி ஆண்டி, தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். முக்கியமா விஷயம் நான் கலாய்க்கு வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நான் தூங்கியிருக்கேன். எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து அப்படியே தூக்கம் வரும், அப்படியே இழுத்துன்னு போவோம். நம்ம என்ன டிப்ரெஸ்ல இருந்தாலும் சரி, நடுவில் ஒரு ரிதம் வரும், அப்படியே மேலே ஏறும். பஸ்ஸில் எஸ்பிபி சார் பார்த்தா பாடுவார். ஆனால் நானே பாடுவது போல் மூச்சு இருக்கு எனக்கு பஸ்ஸில். இந்த விஷயத்தை எஸ்பிபி சாரால் மட்டும்தான் சார் செய்ய முடியும். எஸ்பிபி சார் இவர் ரியலி கிரேட். தூங்கினே இருப்பேன் சம்சா அண்ணே உரங்கா இஞ்சி மரப்பா கத்தினே ஒருத்த வருவான். அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, அது அவங்க தொழில் அது. ஆனால் நம்ம தூக்கம் ஸ்பால் ஆகிடும். ஆனால் அந்த மனுஷன் எழுப்பி விட்ட பிறகு தான் ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ அவன் வந்து நம்ம கண்ணுங்களுக்கு கடவுளாக தெரியும். சப்போஸ் நம்ம தூங்கி இருந்தோம்னா அந்த பாட்டு நம்ம மிஸ் பண்ணிப்போம். அந்த பஸ்ஸில் நம்ம லைஃப்பில் இப்போ வரைக்குமே உங்களில் நிறைய பேர் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், நம்ம ஒரு பாட்டை கேட்குறோம்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி பஸ்ஸில் அதை கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை நமக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பஸ் ஸ்டாப் கீழே இறங்க டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்நேரத்துக்கு தான் டிரைவர் அந்த பாட்டு
முடிச்சுக்கிறேன். இல்ல பாட்டு ஓட்டம் அப்படியே முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒவ்வொரு பச்சை தமிழன், ஒவ்வொரு பச்சை தெலுங்கன், ஒவ்வொரு பச்சை கன்னடன் அப்படின்லாம் யாருமே கிடையாது. இந்த ரீசெண்டாக நிறைய பேர்கிட்ட ஓல் விட்டுருந்தாங்க. இந்த பச்சை ஆரஞ்சு மஞ்சள்லாம் கிடையாது. கன்னடனே அந்த பாட்டு ரிப்பீட் மூடில் போடுங்கண்ணே. ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு பச்சை வீவரும் எப்படி ஒவ்வொரு பச்சை வீவரும் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்து மட்டார் என்று சப்ஸ்கிரைப் செய்யணும். அடுத்த ஒரு நல்ல அற்புதமான வீடியோவை உங்களை மீட் பண்றேன். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பஸ்ஸை விட்டு எனக்கு மனசு இல்லை. ஐயோ திரும்பி அந்த